ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! இந்த வீடியோல நம்ம பவர் ஆப் ஸ்டுடியோ பத்தின ஒரு கம்ப்ளீட் வாக் த்ரூ தான் பார்க்க போறோம். இங்க நீங்க பார்க்குறது தான் பவர் ஆப்ஸோட மாடர்ன் கமாண்ட் பார். இன்சர்ட் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்ல நம்ம ஆட் பண்ண போற எல்லா ஆப்ஜெக்ட்ஸும், கண்ட்ரோல்ஸும் இந்த இன்சர்ட் மெனுல தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஏதாவது இன்புட் கண்ட்ரோல் ஆட் பண்ணணும்னா, அது எல்லாமே இங்க டிஸ்ப்ளே ஆயிருக்கும். நம்ம இங்கேருந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்புட் கண்ட்ரோல்ஸ் மட்டும் இல்லாம, டிஸ்ப்ளே கண்ட்ரோல்ஸ் அதாவது லேபிள் மாரியான கண்ட்ரோல்ஸ், ஃபார்ம்ஸ் அண்ட் மீடியா சம்மந்தமா ஆடியோ, வீடியோ, இமேஜஸ் அது இல்லாம டிஃபால்ட்டா இன்பில்ட்டா இருக்கக்கூடிய ஐகான்ஸ், ஷேப்ஸ், சார்ட்ஸ் இது எல்லாமே நம்ம இந்த இன்சர்ட் மெனுலேருந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆட் பண்ணும்போது, இப்ப நம்ம டைரக்ட்டாவே கிளிக் பண்ணா, அது நம்ம ஆப்ல ஆட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப டெக்ஸ்ட் இன்புட் கிளிக் பண்றேன். அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஆப்ல ஆட் ஆயிடும். இல்ல உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இல்ல, உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸ்ல அந்த கண்ட்ரோல கொண்டு போய் வைக்கணும் அப்டின்னா, நீங்க இப்டி டிராக் அண்ட் ட்ராப் பண்ணியுமே அத செய்யலாம். அண்ட் இன்னொரு விஷயம் இந்த மாடர்ன் கண்ட்ரோல் பார் பத்தி என்னன்னா, நம்ம எந்த கண்ட்ரோல் சூஸ் பண்றோமோ, அதுக்கேத்த மாரி இங்க உள்ள ஆப்ஷன்ஸ்லாம் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பட்டன் இருக்குன்னா, அந்த பட்டன்ல உள்ள டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் என்ன? சைஸ் என்ன? அது போல்டா இருக்கா? நார்மலா இருக்கா? இந்த மாரி ஆப்ஷன்ஸ்லாம் காட்டும். இப்ப நான் பட்டன அன்கிளிக் பண்ணிட்டு நார்மலா ஸ்க்ரீன கிளிக் பண்றேன் அப்டின்னா, ஸ்க்ரீன் சம்மந்தமான ஆப்ஷன்ஸ் காட்டும். தீம் என்ன? பேக்கிரவுண்ட் கலர் என்ன? அந்த மாரி. ஸோ இது ஒரு கண்ட்ரோல் அண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாரி டிஃபரெண்ட் ஆப்ஷன்ஸ் நமக்கு குடுக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது டேட்டா செக்ஷன். ஆட் டேட்டா கிளிக் பண்ணா, இந்த பிளேஸ்ல தான் நம்மளோட ஆப்போட நம்ம கனெக்ட் பண்ண போற எல்லா டேட்டா சோர்ஸுமே நம்ம ஆட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு டேட்டா சோர்ஸ் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஷேர் பாயிண்ட் சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணிட்டு கனெக்ட் குடுக்கலாம். ஸோ நம்ம எந்த ஷேர் பாயிண்ட் சைட்டோட கனெக்ட் பண்ண போறோம், அத இங்க குடுக்கணும். கனெக்ட் குடுக்குறேன். அண்ட் அதுல என்னென்ன லிஸ்ட் அண்ட் லைப்ரரீஸ்லாம் இருக்குன்னு பவர் ஆப்ஸ் டிஸ்ப்ளே பண்ணும். நான் வந்து ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்ற லிஸ்ட்ட கனெக்ட் பண்ண போறேன். ஸோ கனெக்ட் குடுத்தாச்சு. த டேட்டா சோர்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் வாஸ் ஆடட் டூ தி ஆப்ன்னு வந்துருச்சு. அத கிளிக் பண்ணீங்கன்னா, கனெக்ட் ஆன டேட்டா செட்டோட நேம் உங்களுக்கு தெரியும். இங்க மட்டும் இல்லாம, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல 3 ஆப்ஷன்லயுமே நீங்க இந்த டேட்டாலாம் செக் பண்ணிக்கலாம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, இப்ப நம்ம ஒரு டேட்டா சோர்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு ஆப் பில்ட் பண்ணிட்டுருக்கோம். ஆனா, நம்ம டேட்டா சோர்ஸ்ல நம்ம சில சேஞ்சஸ்லாம் பண்றோம். புதுசா 3 காலம் ஆட் பண்றேன். அண்ட் அந்த டேட்டா செட்ல இன்னும் ஒரு 5 ரெக்கார்ட்ஸ் ஆட் பண்றேன். இந்த மாரி சேஞ்சஸ்லாம் நான் பண்ணிட்டேன். ஆனா, இப்ப நான் ஆட் பண்ணதுக்கப்புறம், அது இந்த ஆப்க்கு தெரியாது. ஏன்னா, அத ஆட் பண்ணதோட என்ன டேட்டா இருக்கோ, அதான் ரிட்ரீவ் பண்ணி வச்சிருக்கும். ஸோ, அப்ப நம்ம என்ன பண்ணணும், இத கிளிக் பண்ணி இந்த ரிஃப்ரெஷ்ன்னு குடுக்கணும். ரிஃப்ரெஷ் குடுத்தா, கரண்ட்டா என்ன டேட்டா அங்க இருக்கோ, அது ரிஃப்ரெஷ்ஷா இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாரி நம்ம வந்துட்டு எடிட் டேட்டா குடுத்தோம்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டே நமக்கு ஓப்பன் ஆகும். ரிமூவ் குடுத்தோம்னா, அது இந்த ஆப்ப விட்டே கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிடும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தோம்னா, நியூ ஸ்க்ரீன்னு ஒண்ணு இருக்கு. நியூ ஸ்க்ரீன் கிளிக் பண்ணேன்னா, உங்களுக்கு அது நெறைய டிஃபரெண்ட் லேஅவுட்ஸ் குடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாங்க் ஸ்க்ரீன் கம்ப்ளீட்டா நம்மளே ஃப்ரம் ஸ்க்ராட்ச் பில்ட் பண்ணலாம். இப்ப இந்த சைட் பார் பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம லெஃப்ட்ல நேவிகேஷன் கிரியேட் பண்ணிட்டு, மேல ஹெடர் சூஸ் பண்ணிட்டு, அந்த சென்டர் மெயின் கண்டெய்னர்ல நம்மளோட ஆப்போட முக்கியமான காம்போனன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டீங்க. அண்ட் அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு சக்சஸ் ஸ்க்ரீன் வேணும்னா, நீங்க இந்த சக்சஸ் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆ சில ஸ்க்ரீன்ஸ் ஆட் பண்ணும்போது, அது சில டேட்டா சோர்ஸோட இன்டகிரேட் ஆயிருக்கும். அந்த மாரி ஸ்க்ரீன்ஸ் ஆட் பண்றப்போ, அதுவே அந்த டேட்டாவ நம்ம ஆப்போட கனெக்ட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இமெயில் ஆட் பண்றேன். இப்போதைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸ் ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் மட்டும் தான் கனெக்ட் ஆயிருக்கு. நான் இமெயில் கிளிக் பண்றேன். அப்ப என்ன ஆகுதுன்னு பார்ப்பீங்க. அது இமெயிலுக்காக ஒரு தனி ஸ்க்ரீன் கிரியேட் பண்ணும். அதே சமயம் இமெயில் ஸ்க்ரீனுக்கு தேவைப்படுற சில டேட்டா சோர்ஸஸ இங்க பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுவே கனெக்ட் பண்ணுது. அடுத்து நம்ம பார்க்க போறது தீம்ஸ் பத்தி பார்க்க போறோம். தீம்ஸ் அப்படின்றது உங்களோட எல்லா ஸ்க்ரீனுக்குமே காமனா உள்ள ஒரு விஷயம். உங்க கம்பெனில என்ன பிராண்டிங் இல்ல என்ன கலரிங் யூஸ் பண்றீங்களோ, அதுக்கேத்த மாரி நீங்க தீம் செட் பண்ணணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்க்கு இந்த ப்ளூவ வந்து கோரல்ன்னு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். கோரல்ன்னு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம், இந்த தீம் இதுக்கு அப்ளை ஆயிடும். அண்ட் எல்லா ஸ்க்ரீன்ஸ்ல பார்த்தீங்கனாலுமே அந்த தீம் அப்ளை ஆயிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது பேக்கிரவுண்ட் கலர். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கலர் செட் பண்ணணும் பேக்கிரவுண்ட்க்கு அப்டின்னா, நீங்க அதுவுமே செட் பண்ணிக்கலாம். நான் சப்போஸ் இந்த கலர் சேஞ்ச் பண்றேன் அப்டின்னா, நம்மளோட பேக்கிரவுண்ட் அந்த கலருக்கு சேஞ்ச் ஆயிடும். இப்ப நான் என் பேக்கிரவுண்ட கிரேயா சேஞ்ச் பண்றேன்னா, அதுக்கேத்த மாரி பேக்கிரவுண்ட் சேஞ்ச் ஆயிடும். இல்ல நமக்கு ஒரு பேக்கிரவுண்ட்க்கு கலர் வைக்க வேணாம், ஒரு இமேஜ் வைக்கலாம்னா நம்ம அதுவுமே செட் பண்ணலாம். இந்த பேக்கிரவுண்ட் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு, நம்ம ஐதர் நம்ம சிஸ்டம்ல உள்ள இமேஜே அப்லோட் பண்ணலாம். இல்லன்னா நம்ம ஸ்டாக் இமேஜஸ்லேருந்து கூட சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இத சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணிட்டு இன்சர்ட் குடுக்குறேன்னா, நம்மளோட
ஸ்க்ரீனோட பேக்ரவுண்டா சேஞ்ச் ஆயிடும். இமேஜோட பொசிஷன் இப்போதைக்கு ஃபிட்ன்னு இருக்கு. நீங்க ஃபில்ன்னு குடுத்துட்டீங்கன்னா, அது கம்ப்ளீட் ஸ்க்ரீனுக்குமே ஃபில் ஆயி செட் ஆயிடும். இந்த மாரி நம்ம பேக்ரவுண்ட் இமேஜஸுமே செட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பார்க்க போற செக்ஷனோட பேரு ஆப் ஆக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க காமன் செக்ஷன் இருக்கு. நம்ம ஒரு ஆப்ல வொர்க் பண்றோம். நம்ம டீம் மெம்பர்ஸோட வொர்க் பண்றோம்னு வையுங்களேன். நம்ம ஆப்ப ரிவ்யூக்கு சப்மிட் பண்ணியிருக்கோம். அப்ப நம்ம டீம் மெம்பர்ஸ் அவங்களோட ரிவ்யூ என்ன, அவங்க ஃபீட்பேக் என்ன அப்படின்ட்டு அவங்க இந்த காமன் செக்ஷன்ல ஆட் பண்ணலாம். அதே மாரி இப்போ ஆல்ரெடி ஒரு வெர்ஷன் ஆஃப் ஆப் இருக்கு. நம்ம வந்து அத எடிட் பண்ணி அடுத்த வெர்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுமே நம்ம இங்க அப்டேட் பண்ணி காட்டலாம். ஸோ இந்த ஆப் பத்தின காமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இங்க ஆட் பண்ணலாம். இப்ப அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தா, ஆப் செக்கர். ஆப் செக்கர்ல இப்ப நம்ம ஆப் கிரியேட் பண்ணும்போது, ஏதாவது ஃபார்முலா தப்பா இருக்கு, ஏதாவது வார்னிங், எரர்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த மாரி விஷயம் எல்லாமே நீங்க இந்த ஆப் செக்கர்ல தான் பார்க்கலாம். இப்போ ஃபார்முலாஸ்னா அது சம்மந்தமா என்ன எரர் இருக்கோ தெரியும். அதே மாரி ரன் டைம் எரர்ஸ் என்ன இருக்குன்னு தெரியும். ஆக்சஸிபிலிட்டி சம்மந்தமா என்ன, பெர்ஃபார்மன்ஸ் சம்மந்தமா என்ன, டேட்டா சோர்ஸ் சம்மந்தமா என்ன, இது எல்லாமே வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டூடண்ட்ஸ் ஆட் பண்ணோம். ஆனா நீங்க அத யூஸே பண்ணல அப்படின்னு ஒரு வார்னிங் காட்டுது. இந்த மாரி எல்லாமே நீங்க இந்த ஆப் செக்கர்ல பார்த்துக்கலாம். அடுத்து ஷேர் ஆப்ஷன் இருக்கு. ஷேர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா, நம்ம இங்க ஒரு யூசரோட இமெயில் அட்ரஸ் குடுக்குறோம். குடுத்துட்டு நம்ம அவங்கள்ட்ட எப்படி ஷேர் பண்ணலான்னா, ஒண்ணு அவங்கள ஒரு கோ ஓனர் ஆக்கலாம், இல்ல யூசர் ஆக்கலாம். அவங்க கோ ஓனரா இருந்தாங்கன்னா, அவங்களாலயுமே இந்த ஆப்ப எடிட் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும், ஷேர் பண்ண முடியும். ஆனா ஓனர்ஸ் சேஞ்ச் பண்ண முடியாது, டெலீட்டும் பண்ண முடியாது. ஸோ கோ ஓனரோட ப்ராப்பர்ட்டீஸ் இதெல்லாம் தான். அதே மாரி ஒரு யூசரா ஆக்சஸ் குடுத்தீங்க அப்படின்னா, அவங்களால அந்த ஆப்ப ப்ளே பண்ணி யூஸ் பண்ணலாம். மத்தபடி அவங்களால எடிட்லாம் பண்ண முடியாது. ஷேர் குடுத்துட்டு, உங்களுக்கு ஒரு காப்பி லிங்க் ஆப்ஷனுமே வரும். நீங்க அதுலேருந்து லிங்க் காப்பி பண்ணியுமே அவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்து இங்க உள்ளது ப்ரிவ்யூ தி ஆப். இது நம்ம ஆப் பில்ட் பண்றப்ப அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். நம்ம ஒண்ணும் சேஞ்ச் பண்ணிட்டு, இத ப்ளே பண்ணி பார்க்கும்போது, அது ரியல் டைம்ல யூசர்ஸ் ப்ளே பண்றப்போ, அந்த ஆப் எப்படி டிஸ்ப்ளே ஆகும் அப்படின்றது நமக்கு காட்டும். இங்க நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு டிவைஸ்லயும் அது எப்படி தெரியும், எப்படி ரெண்டர் ஆயி காட்டும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுல இப்படி தெரியும். அதே மாரி நம்ம ஏதாவது மொபைல் சூஸ் பண்ணோம்னா, அதுல இந்த மாரி தெரியும். அண்ட் டிஃபால்ட்டா ப்ரௌசர்ல இந்த மாரி தெரியும். இது மாரி என்னென்ன டிவைஸ்ல எப்படி தெரியுமோ அதுவுமே நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து சேவ் ஆப்ஷன். நம்ம சேவ் பண்ணும்போது ஒரு வாட்டியும் இந்த ஆப்போட ஒரு புது வெர்ஷன் கிரியேட் ஆகும். இப்ப என்னன்னா, நீங்க அந்த ஆப் ஒரு 4 தடவ சேவ் பண்றீங்க. சேஞ்சஸ் பண்ணிட்டுன்னா 4 வெர்ஷன் கிரியேட் ஆயிருக்கும். நான் இப்போ மேக்கர் போர்ட்டல் போறேன். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் 1 இருக்கு. இதுதான் நம்ம இப்ப கிரியேட் பண்ணியிருந்த ஆப். 3 டாட்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, டீட்டெயில்ஸ் போயிட்டு இங்க பார்த்தீங்கன்னா, வெர்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, என்னென்ன வெர்ஷன் இருக்கோ லைனா உங்களுக்கு தெரியும். நீங்க எப்ப வேணா உங்களோட பழைய வெர்ஷனுக்கு ரிவர்ட் பண்ணி, அந்த வெர்ஷன்லேருந்து நீங்க கன்டின்யூ பண்ணி எடிட் பண்ண ஆரம்பிக்கலாம். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நீங்க ஆப் பில்ட் பண்றப்போ. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிஷ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. இப்ப நீங்க எத்தன வாட்டி சேவ் பண்ணீங்கனாலுமே, அது யாருக்குமே யூசர்ஸ்க்கு தெரியாது. நீங்க எப்போ அந்த ஆப்ப பப்ளிஷ் பண்றீங்களோ, அப்பதான் அவங்க ப்ளே பண்ணி அத யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் பப்ளிஷ் ஆப்ஷன். குடுத்துட்டு, இங்க என்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்கோ அத நம்ம மென்ஷன் பண்ணிட்டு, பப்ளிஷ் திஸ் வெர்ஷன் குடுக்கணும். ஸோ அதோட உங்க ஆப் வந்து பப்ளிஷ் ஆயிடும். அடுத்து நம்ம பார்க்க போறது ப்ராப்பர்ட்டீஸ் பத்தி. இங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் ப்ராப்பர்ட்டீஸ் ஹைட், ப்ராப்பர்ட்டீஸ் ஷோ அப்படின்ற ஆப்ஷன். நமக்கு எந்த கண்ட்ரோல் சூஸ் பண்ணோம்னாலும், இல்ல எந்த ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணோம்னாலும், அதுக்கு அசோசியேட் ஆயி நெறைய ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்ட் இன்புட் நான் சூஸ் பண்றேன். இந்த டெக்ஸ்ட் இன்புட் சம்மந்தமா நெறைய ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கும். அதாவது அதோட டிஃபால்ட் என்ன? டிஃபால்ட்டா அதுல என்ன வேல்யூ இருக்கணும்? இதுல வரப்போற ஃபாண்ட் என்ன? ஃபாண்ட் சைஸ் என்ன? அண்ட் இதுல கிளியர் பட்டன் குடுக்கணுமா? விசிபிளா இருக்கணுமா? இருக்கக்கூடாதா? இதெல்லாம் தான் இதோட அசோசியேட்டட் ப்ராப்பர்ட்டீஸ். ஸோ பேசிக்கா நீங்க ரைட் ஹேண்ட் சைட்ல பார்க்குறது தான் ப்ராப்பர்ட்டீஸ் பேன். அண்ட் எவ்ரி ஆப்ஜெக்ட் அண்ட் கண்ட்ரோலுக்கு அசோசியேட் ஆகுற ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கும். அதே மாரி இந்த பிளேஸ் இல்லாம நம்ம இன்னொரு இடத்துலயுமே ப்ராப்பர்ட்டீஸ் பார்க்கலாம். அதுதான் இந்த டாப் ஹேண்ட் லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய ட்ராப் டவுன். ஸ்பெசிஃபிக்கா ஒரு ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணி அத நம்ம எடிட் பண்ண போறோம்னா, அத நம்ம இங்கேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபில் சூஸ் பண்றேன். அதாவது அந்த டெக்ஸ்ட் இன்புட்டோட ஃபில் கலர் என்ன அப்படின்னு சேஞ்ச் பண்ண போறோம். டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு நான் வேற ஒரு பேக்ரவுண்ட் ஃபில் குடுக்குறேன் அப்படின்னா, நான் அத இங்க ஃபர்ஸ்ட் டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கை ப்ளூ சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணோனே அது இங்க சேஞ்ச் ஆயிடும். இப்போ நீங்க பார்த்தது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். சில டைம் நீங்க பவர் எஃபெக்ட்ஸ்ல நெறைய லைன்ஸ்க்கு கோட் எழுதுறப்போ, அத நீங்க இந்த ஃபார்முலா பார் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த மாரி டைம்ல இந்த ட்ராப் டவுன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. மத்தபடி சிம்பிளா ஆன் ஆஃப் பண்றது, சென்டர் அலைன் பண்றது,
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த ரைட் சைடில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் பெயின் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ்லேயே அட்வான்ஸ்ட் போனீங்கன்னா இங்கே நமக்கு சர்ச் ஆப்ஷன் இருக்குது. இங்கே நம்ம பார்டர்னு இப்போ சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணோன்னா பார்டர் அப்படின்ற கீவேர்ட் கண்டெயின் பண்ணுற எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இங்கே டிஸ்ப்ளே ஆகும். இப்போது சப்போஸ் எனக்கு பார்டர் இன்னுமே திக்காக வேணும் அப்படின்னா நான் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். அண்ட் பார்டர் கலருமே இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரே இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணினா அட்வான்ஸில் நம்ம ஈஸியாக அதை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பவர் ஆப்ஸோட ஆப் ஆத்தரிங் மெனு. இங்கே நீங்கள் பார்க்குறது தான். இதில் ஃபஸ்ட்டு உள்ளது ட்ரீ வியூ. இது ஏன் ட்ரீ வியூன்னு சொல்கிறாங்கன்னா, ட்ரீ எப்படி பிரான்ச் அவுட் ஆகிட்டு டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸாக பிரியுதோ அது மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஸும் காம்பனன்ஸும் ஒன்று ஒன்றா எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரீன் செக்ஷனில் பார்த்தோன்னா நம்ம என்னென்ன ஸ்க்ரீன்ஸ் இருக்குது, அதில் என்ன டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நான் இப்போ ஸ்க்ரீன் 3 எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணால் அது கீழே என்னெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் இருக்கோ தெரியும். அதே மாதிரி மறுபடியும் கேலரி ஒன்று எக்ஸ்பேண்ட் பண்ணால் அந்த கேலரிக்குள்ளே என்னெல்லாம் கண்ட்ரோல்ஸ் இருக்கோ நமக்கு தெரியும். இது மாதிரி அது லெவல் பை லெவலாக போகும். அதனால தான் இது ட்ரீ வியூன்னு சொல்கிறாங்க. நம்ம ஆப்க்கு எத்தனை ஸ்க்ரீன்ஸ் தேவையோ நம்ம அத்தனை ஸ்க்ரீன்ஸ் ஆட் பண்ணி அதை டிசைன் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே காம்பனன்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. காம்பனன்ட்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக அப்புறமா பார்க்கலாம். பட் இப்போ பேசிக்காக காம்பனன்ட்ஸ்னால் என்னன்னு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு பேனர் இருக்குன்னு வைங்களேன். உங்கள் கம்பெனிக்குன்னு ஒரு பேனர் இருக்குது. நீங்கள் அந்த பேனரை ஒரு காம்பனண்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் உங்கள் யூசர்ஸ் எல்லாருமே அவங்க ஆப் பில்ட் பண்ணுறப்போ அவங்க கஷ்டப்பட்டு அவங்க தனியாக ஒரு பேனர்லாம் டிசைன் பண்ணிட்டு இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்க பேனரை ஆட் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் இப்போ பேனரில் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அப்டேட் பண்ணுறீங்கன்னா அவங்களோட ஆப்லலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அவங்க எடிட் பண்ணுறப்போ இந்த மாதிரி அதில் ஒரு அப்டேட் வந்திருக்கு, நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அந்த லேட்டஸ்ட் பேனர் உங்களுக்கு வரும் அப்படின்னு வந்துடும். அவங்க ஓகேன்னு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் என்ன இருக்கோ அது அவங்க ஆப்பில் ஆட் ஆகிடும். ஸோ காம்பனன்ட்ஸ் வந்து ரீயூசபிலிட்டிக்கு உள்ளது தான். நம்ம ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதை மல்டிபிள் ஆப்ஸில் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி காம்பனன்ட் செக்ஷன் தான் இது. அடுத்து உள்ளது இன்சர்ட் செக்ஷன். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இங்கே உள்ள அதே இன்சர்ட் மெனு தான் இங்கேருந்துமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கேருந்து ஒரு பட்டன் ஆட் பண்ணுறேன், அதை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது இன்சர்ட் செக்ஷன். அடுத்து உள்ளது டேட்டா செக்ஷன். டேட்டா பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியாச்சு. இங்கே இருக்கிற அதே ஆட் டேட்டா தான் இதுவுமே. இந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் உங்களோட ஆப்லாம் பில்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சில டேட்டா சோர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அதை மறந்துட்டு யூஸே பண்ணாமல் கூட இருந்திருப்பீங்க. மேபி டெஸ்ட்டுக்கு ஏதாச்சும் ஆட் பண்ணியிருக்கலாம், அப்புறம் அதை யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அப்படி உள்ளதெல்லாம் நீங்கள் தேடி தேடி போய் ரிமூவ் பண்ணாமல் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு ரிமூவ் பண்ணி விட்டுரும். இப்போ நான் அதை ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த ஷேர் பாயிண்ட் போயிடுச்சு. ஏன்னா நான் அதை ஆட் பண்ணேன், பட் எந்த கண்ட்ரோல்லையுமே ரெஃபர் பண்ணலை, யூஸ் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி நம்ம அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்த செக்ஷனில் உள்ளது வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸில் உங்களுக்கு நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது. கான்டெக்சுவல் வேரியபிள்ஸ் இருக்குது, குளோபல் வேரியபிள்ஸ் இருக்குது, கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். பட் இப்போதைக்கு வேரியபிள்ஸ் பற்றின டேட்டா எல்லாம் நீங்கள் இந்த செக்ஷனில் பார்த்துக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அது கழிச்சு உள்ளது சர்ச் ஆப்ஷன். சர்ச் ஆப்ஷனில் நம்ம என்னெல்லாம் தேடலாம்னா, நம்ம ஆப்பில் ஏதாவது மீடியா ஆட் பண்ணியிருப்போம், இல்லை டேட்டா சோர்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும், ஃபார்முலாஸ் எழுதியிருப்போம். ஃபுல் ஆப் பில்ட் பண்ணி முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்க்ரீன்ஸ் பில்ட் பண்ணியிருப்பீங்க. அதில் ஒரு 50 கண்ட்ரோல் இருக்கும், அதுக்குள்ளே அத்தனை ஃபார்முலா இருக்கும். அவ்வளோ நீங்கள் பண்ணியிருக்கப்ப நீங்கள் ஒன்று ஒன்றா போய் தனித்தனியாக அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்து எங்கே நம்ம அந்த ஃபார்முலா எழுதணும் அப்படின்னு பார்க்குறது கஷ்டம். இங்கே நீங்கள் சர்ச் பண்ணி ஈஸியாகவே அதை கண்டுபிடிக்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஆஃபீஸ் 365 அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணோன்னே அந்த பேர் இருக்கக்கூடிய டேட்டா சோர்ஸ் எதெல்லாம் அது டிஸ்பிளே பண்ணுது. அதே மாதிரி ஸ்க்ரீன்ஸ் அப்படின்ற செக்ஷனில் எந்த ஸ்க்ரீனில் எந்த கண்ட்ரோலில் எந்த பவர் எஃபெக்ட்ஸ் ஃபார்முலாவில் அந்த வேர்டு இருக்கோ அதை காட்டுது. அண்ட் அடுத்து உள்ளது மீடியா பவர் ஆட்டோமேட் அட்வான்ஸ் டூல்ஸ். மீடியா அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்மளோட சிஸ்டம்லேருந்து மீடியா இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டாக் இமேஜஸ் ஆட் பண்ணலாம், இல்லை நம்மளோட ஆடியோ வீடியோ இமேஜஸ் இந்த மாதிரி மீடியா எல்லாமே இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஆப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான செக்ஷன் தான் இது. அண்ட் நெக்ஸ்ட் உள்ளது பவர் ஆட்டோமேட் செக்ஷன். நமக்கு ஏதாச்சும் ஆட்டோமேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃப்ளோஸை கனெக்ட் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணலாம். அந்த ஃப்ளோ நம்ம ஐதர் இங்கேருந்தே ஒரு புது ஃப்ளோ க்ரியேட் பண்ணலாம், இல்லைனா ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க எக்ஸிஸ்டிங் ஃப்ளோ இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பவர் ஆட்டோமேட்கான செக்ஷன். இங்கே நீங்கள் பார்க்குற இந்த ஸ்க்ரீனை கேன்வஸ்ன்னு ரெஃபர் பண்ணுவாங்க. இது ஒரு பெயிண்டிங் கேன்வஸ் மாதிரி தான். நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ் அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே நமக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த கேன்வஸில் நீங்கள் ஜூம் இன் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம்.
அடுத்து நம்ம பார்க்க போறது பவர் ஆப் ஸ்டுடியோல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ். செட்டிங்ஸ் நீங்க பார்க்குறதுக்கு இந்த பாட்டம் லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ் இருக்கும். இத கிளிக் பண்ணீங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லன்னா, இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க இருந்துமே நீங்க செட்டிங்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம். செட்டிங்ஸ்ல என்ன மாரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும்னா, இந்த ஆப்க்கு நீங்க என்ன பேர் வச்சிருக்கீங்க? அந்த ஆப்போட டிஸ்கிரிப்ஷன் என்ன? ஸோ தட் யூசர்ஸ் வந்து இது எதுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆப்புக்கு ஒரு ஐகான் குடுப்போம். இந்த ஐகான் எங்க ஆக்சுவலி யூஸ் ஆகும்னா, அவங்க அந்த ப்ளே பட்டன் பிரஸ் பண்ணி அந்த ஆப் ஓப்பன் ஆகுறப்ப இனிஷியலா ஒரு 1 ஆர் 2 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அப்ப இந்த ஆப் ஐகான் அதுல டிஸ்ப்ளே ஆகும் ஸ்டார்ட்டிங்ல. ஸோ ஆப் ஐகான் நீங்க சூஸ் பண்ணலாம். அண்ட் ஐகான் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏத்த மாரி. இதுவே வேணாம் அப்படின்னா, நீங்களே கூட ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கும் பதிலா. அண்ட் இது ஐகானோட பேக்ரவுண்ட் ஃபில் கலர் அண்ட் ஐகானோட கலர். அண்ட் செட்டிங்ஸ்ல அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே செட்டிங்ஸ் இருக்கு. இங்க நம்ம இந்த ஆப்போட ஓரியன்டேஷன் சூஸ் பண்ணலாம். அது லேண்ட்ஸ்கேப்பா இருக்கணுமா? இல்ல போர்ட்ரெய்ட்டா இருக்கணுமா? அப்படின்னு. போர்ட்ரெய்ட் அப்படின்னா, இந்த மாரி மொபைல் வியூ மாரி மாறிடும். நான் இப்போதைக்கு கேன்சல் குடுக்குறேன். பட் அது இந்த மாரி மாறிடும். அண்ட் நம்ம இந்த இதுல சைஸுமே சூஸ் பண்ணலாம். என்ன ரேஷியோல இருக்க போது? இல்ல நம்ம கஸ்டம் சைஸுமே குடுக்கலாம். ஸ்கேல் டு ஃபிட், லாக் ஆஸ்பெக்ட் ரேஷியோ இந்த மாரி நெறையா ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. உங்களுக்கு இந்த ஆப் வந்து ஒரு கோபைலட்டோட கனெக்ட் பண்ணணும் அப்டின்னா, இங்க பண்ணலாம். இது இப்போதைக்கு ப்ரிவ்யூல இருக்கு. அண்ட் நீங்க அப்டேட்ஸ்ல ஆத்தரிங் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா, முன்னாடி எப்படி பவர் ஆப்ஸ்ல இருந்துச்சு அப்டின்னா, இந்த ஆத்தரிங் ஃபீச்சர் முன்னாடி இல்ல. ஸோ ஒரு டைம் ஒருத்தர் தான் இத எடிட் பண்ண முடியும். இன்னொருத்தர் ஆக்சஸ் பண்ணாங்கன்னா, ஆப் ஹாஸ் பீன் லாக்ட் பை சோ அண்ட் சோ அப்டின்ட்டு வரும். இப்போ ஆத்தரிங் எனேபிள் பண்ணியிருக்கனால, ஒரே டைம்ல நீங்க மல்டிபிள் பீப்பிள் இந்த ஆப்ப எடிட் பண்ணலாம். ஸோ நீங்க சீக்கிரமா, ஃபாஸ்ட்டா உங்களோட டெவலப்மெண்ட்ட முடிக்கிறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மாடர்ன் கண்ட்ரோல்ஸ் அண்ட் தீம்ஸ் வேணும்னா இது எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்னொன்னு சொல்லணும்னு நெனச்சேன். இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆப் வெர்ஷன் ஹிஸ்டரி வரும். அத கிளிக் பண்ணா என்னென்ன வெர்ஷன்ஸ்லாம் இருக்கு இந்த ஆப்ஸ்க்குன்னு இங்கேருந்தே தெரியும். அண்ட் இங்கேருந்தே நீங்க டைரக்ட்டா அந்த வெர்ஷன்ஸ் பேஜ்க்கு போலாம். இத கிளிக் பண்ணீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு மேக்கர் போர்ட்டல்ல போனோம்ல, அதே பேஜ்க்கு இது நம்மள கூட்டிட்டு போகும். அண்ட் உங்களுக்கு இப்ப பழைய வெர்ஷனுக்கு ரிவர்ட் பண்ணணும்னா, இத கிளிக் பண்ணி ரிஸ்டோர் குடுத்தீங்கன்னா, அந்த வெர்ஷனுக்கே ரிவர்ட் ஆயிடும். பாட்டம் லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு வர்ச்சுவல் ஏஜென்ட் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது காமன் சினாரியோஸ் பத்தி கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க அதுகிட்ட கேட்கலாம். ஸோ இதுதான் அந்த வர்ச்சுவல் ஏஜென்ட். பேக் ஆப்ஷன் இருக்கு. இத நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா, அது நீங்க சேவ் பண்றீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும். அத குடுத்ததுக்கு அப்புறம் அது உங்கள பில் ஹப்க்கு கொண்டு போய் விட்டுரும். நீங்க அடிக்கடி யூஸ் பண்ண போற ஒரு ஆப்ஷன் வந்து இந்த அன்டூ, ரீடூ. சில டைம் நம்ம வந்துட்டு சிலத ஆட் பண்ணுவோம். அப்புறம் டக்குனு வேணான்னு சொல்லி அன்டூ பண்ணுவோம். இது நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க. அதே மாரி இதில இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணலாம். இப்ப இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பட்டன் இல்ல டெக்ஸ்ட் இன்புட்ட நான் காப்பி பண்ணி இன்னொரு பேஜ்ல பேஸ்ட் பண்ணலாம். ஸோ கட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இதில இருக்கு. பவர் ஆப் ஸ்டுடியோ பத்தி உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப வந்திருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்த வீடியோலேருந்து நம்ம பவர் ஆப்ஸ்ல இருக்கக்கூடிய கிளாசிக் கண்ட்ரோல்ஸ் பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ கான்டென்ட்லாம் புடிச்சிருந்துச்சு, அப்கமிங் வீடியோஸ்க்கு நோட்டிஃபை ஆகணும்னா, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.